தமிழ்நாடு அரசியல்ல தற்போது அதிகம் பேசப்படும் ஒரு கேள்வி, அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரா? கோவையில இருந்து சென்னை வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருந்து அரசியல் வட்டாரங்கள் வரைக்கும் ஒரே பேச்சு. அண்ணாமலை அடுத்த அவதாரம் என்ன? ஒரு காலத்துல காவல்துறை அதிகாரியா இருந்தவர், பிறகு அரசியலுக்கு வந்து தமிழக பிஜேபியின் முகமா மாறினவர். இன்று புதிய அரசியல் பயணத்துக்கு தயாராகிறாரா? அப்படி நடந்தா பிஜேபிக்கு என்ன ஆகும்? அதிமுகவுக்கு என்ன பாதிப்பு? தாவேகாவோட எதிர்காலம் என்ன? தமிழக அரசியல்ல புதிய சக்தி உருவாகுமா? இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அத்தியாயம் 1. யார் இந்த அண்ணாமலை? அண்ணாமலை என்ற பெயர் தமிழக அரசியல்ல பிரபலமானது இன்று அல்ல. கர்நாடகாவில் IPS அதிகாரியா பணியாற்றினவர் அவரு. சிங்கம் IPS என்ற பெயர்ல மக்களிடையே பிரபலமானாரு. பின்னர் காவல்துறை வேலையை விட்டு அரசியலுக்கு வந்தாரு. பலருக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் நேரடியா தேசிய கட்சியான பிஜேபியில இணைஞ்சாரு. ஆனா சில ஆண்டுகள்லயே தமிழக பிஜேபியின் முக்கிய தலைவரா உயர்ந்தாரு. அவருடைய பேச்சு, அவரது ஆக்ரோஷம், அவரது அரசியல் அணுகுமுறை இளைஞர்களிடம் ஒரு தனி வரவேற்பை உருவாக்குச்சு. ஏன் புதிய கட்சி என்ற பேச்சு? சமீப நாட்கள்ல அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு தகவல் பரவ தொடங்கியிருக்கு. அண்ணாமலை விரைவில் புதிய கட்சி தொடங்க போறாரு. இந்த தகவல் எப்படி வந்துச்சு? முதல்ல கோவையில ஒட்டப்பட்ட சில போஸ்டர்கள், அதுல நெக்ஸ்ட் அவதார் என்ற வாசகமும் அதோட அண்ணாமலையின் புகைப்படம். இதுதான் முதல் சிக்கல். அடுத்து டெல்லி பயணம். பின்னர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு 2 நாள்ல பதில் சொல்றேன் என்று கூறியதா தகவல் வெளியாச்சு. இதன் பிறகு அரசியல் உலகமே பரபரப்பாச்சு. பிஜேபியோட கருத்து வேறுபாடா? அண்ணாமலை அரசியல் வாழ்க்கையில மிகவும் பேசப்பட்ட விஷயம் அவருடைய நேரடி அரசியல் நடை. அவர் பலமுறை தமிழகத்துல பிஜேபி தனித்து வளர வேண்டும் என்று கூறியிருக்காரு. அதாவது மற்ற கட்சிகளை சார்ந்து இருக்காம சொந்த வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதே அவரோட நிலைப்பாடு. ஆனா தமிழக அரசியல் என்பது கூட்டணி அரசியல். இதுலதான் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதா அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க. அது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா என்பது இன்னும் தெளிவாகல. ஆனா இந்த விவாதம் புதிய கட்சி குறித்த ஊக்கத்தை அதிகரிச்சிருக்கு. மேலும் அத்தியாயம் 4ல என்னன்னா, அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா யார் அவரோட செல்வாங்க? இது மிக முக்கியமான கேள்வி. ஒரு கட்சி உருவாக வேணும்னா தலைவன் மட்டும் போதாது, அவருக்கு பின்னால மக்கள் இருக்கணும். அண்ணாமலைக்கு அது இருக்கா? பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றது ஆமா. குறிப்பா 18ல இருந்து 35 வயசு வரையிலான இளைஞர்கள் கிட்ட அண்ணாமலைக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல அவருக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. அவர்கள் அரசியல் ஆதரவாளர்களா இல்ல ரசிகர்களா என்பது வேறு விவாதம். ஆனா ஒரு அடித்தளம் இருக்குது என்பது மறக்க முடியாத உண்மை. அதிமுகக்கு ஆபத்து வருமா? இப்போ அரசியல் நிபுணர்கள் அதிகமா பேசும் விஷயம் இதுதான். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குனா அதிகமா பாதிக்கப்படுவது யாரு? பெரும்பாலானோரோட பதில் அதிமுக. ஏன்னா 2 தரப்பும் ஒரே வாக்காளர்களை குறிவைக்கலாம். எதில் திமுக வாக்குகள், நடுத்தர வர்க்க வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள், இவை அனைத்திலும் போட்டி உருவாகும். ஒரு சிறிய சதவீத வாக்கு கூட மாறினா அது தேர்தலோட முடிவையே மாற்றும். தாவேகா மீது தாக்கம் என்ன இருக்கும்? டிவிக்கு தற்போது ஆட்சியில இருக்கு என்று வச்சுக்கிட்டா அடுத்த சில ஆண்டுகள்ல அரசு எதிர்ப்பு மனநிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலை ஒரு மாற்று சக்தியா உருவாக முயற்சிக்கலாம். டிவிக்கோட இளைஞர்களுடைய ஆதரவாளர்கள்ல சிலர் அண்ணாமலை பக்கம் செல்லலாம். ஆனா தாவேகாவை ஏற்கனவே வலுவான அமைப்பை உருவாக்கி இருந்தா அந்த தாக்கம் குறைவா இருக்கும். பிஜேபிக்கு என்ன ஆகும்? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. தமிழகத்துல பிஜேபி என்றா பலருக்கு முதல்ல நினைவுக்கு வருவது அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது அவர் வெளியேறினா கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும். சில தொண்டர்கள் வெளியேறலாம், சில ஆதரவாளர்கள் மாறலாம். ஆனா பிஜேபி ஒரு தேசிய கட்சி, அதற்கு மிகப்பெரிய அமைப்பு இருக்கு. எனவே ஒரு நபரால கட்சி முழுமையா பாதிக்கப்படாது. ஆனா தமிழகத்துல அதனோட வளர்ச்சி வேகம் குறைய வாய்ப்பு இருக்கு. புதிய கட்சி வெற்றி பெறுமா? தமிழக அரசியல்ல புதிய கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனா வெற்றி பெறுவது மிகவும் கடினம். பல கட்சிகள் வந்துருச்சு, பல கட்சிகள் மறைஞ்சிருச்சு. மக்கள் ஒரு புதிய கட்சியை ஏற்க 3 விஷயங்கள் தேவை. முதல்ல வலுவான தலைவர், 2வது மாநிலம் முழுவதும் அமைப்பு, 3வது தெளிவான கொள்கை. அண்ணாமலைக்கு முதல் விஷயம் இருக்கு. மற்ற 2 விஷயங்களை அவர் உருவாக்க வேண்டி இருக்கு. அடுத்ததா 2031 தேர்தல் வரைக்கும் என்ன நடக்கும்? அண்ணாமலை கட்சி தொடங்குனா 3 சாத்தியங்கள் இருக்கு. சாத்தியம் 1, கட்சி பெரிய அளவுல வளராது, சில சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைக்கும். சாத்தியம் 2, கட்சி மீதான வளர்ச்சி அடையும், சில எம்எல்ஏக்கள் வெற்றி பெறலாம், சட்டமன்றத்துல முக்கிய குரலா மாறலாம். சாத்தியம் 3, தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் ஏற்படும், அதிமுக பலவீனமாகும், டிவிக்கு எதிர்ப்பு அலை உருவாகும், பிஜேபி ஆதரவாளர்களின் ஒரு பகுதி மாறும்,
இந்த மூன்றும் நடந்தா அண்ணாமலை புதிய அரசியல் சக்தியா உருவாகலாம். இறுதியா இப்போ அனைவரும் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அண்ணாமலையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. புதிய கட்சி உண்மையா அல்லது வெறும் அரசியல் யூகமா? அடுத்த சில நாட்கள்ல அதற்கான பதில் கிடைக்கும். ஆனா ஒன்று மற்றும் உறுதி, அண்ணாமலை அரசியல்ல எடுக்கிற அடுத்த முடிவு தமிழ்நாடு அரசியல்ல அடுத்த 10 ஆண்டுகளை கூட மாற்றக்கூடிய சக்தியா கொண்டதா இருக்கலாம். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குனா அது வெற்றி பெறுமா? அதிமுகவுக்கு அதிக பாதிப்பா இல்ல டிவி கேக்கா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரியான அரசியல் டாக்குமெண்ட்ரிகள், ஆழமான பகுப்பாய்வுகள், பிரேக்கிங் அப்டேட்களுக்கு தொடர்ந்து பாருங்க. தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.